பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, எலும்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்காகட்டும் இந்த ஒரு லட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான சத்து லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு வெள்ளை எள்ளு, 1/2 கப் அளவுக்கு சாமை அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மில்லட் வேணால் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து மாற்றி வச்சுருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பார்லி சேர்த்து நல்லா வறுத்து இதையும் மாற்றிடலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, நீங்கள் நிலக்கடலை கூட போட்டு நல்லா வறுத்தெடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ சரியாக 3/4 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணால் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இது நல்லா காய வச்சு உருகினதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆற வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது கூட 4 ஏலக்காவும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவை அரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு தட்டிட்டு இது கூட இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த பனங்கற்கண்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணி லட்டாக பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான லட்டு ரெடி ஆயிரும். டெய்லி ஒன்று வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு வர இது ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி ஒன்று வச்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.